ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 44 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு ஹேண்ட் கட்டிங் எப்படி பண்ண போறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போறேன். ரெண்டே கிராஸ் கோடு தாங்க. 2 கிராஸ் கோடில் எப்படி ஹேண்ட் கட்டிங் முடிக்க போறேன் பாருங்க. இதோடைய ரா எட்ஜை கட் பண்ணிருங்க. கீழ்ப்பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக எல் ஸ்கேல் வச்சு தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு அப்புறம் நம்ம தேவைக்கேற்ப எம்மிங் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எவ்வளோ நமக்கு தேவைக்கேற்ப ஒரு மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஹேண்ட் லென்த் எவ்வளோ வேணும்னு பாருங்கள். அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ வேணும்னு பாருங்கள். அவங்க ஒரு 2 இன்ச்சு ஜாஸ்தி கேட்டிருக்காங்க. அளவு ஜாக்கெட்டை விட ஒரு 8.5 இன்ச்சு லென்த்து கேட்டிருக்காங்க. 8.5 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 9 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 8.5க்கு ஒரு மார்க்கு, 9 இன்ச்சுக்கு மார்க்கு. அதே கீழ்ப்பக்கத்துலையும் 8.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, 9 இன்ச்சுக்கு மார்க்கு. 2 மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. இப்போ நம்ம லென்த்து மார்க்கு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அகலத்தில் எந்த ஜாக்கெட் ஆனாலும் பரவாயில்லைங்க. எந்த சைஸ் ஜாக்கெட் ஆனாலும் பரவாயில்லைங்க. ஒரு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. அப்புறம் உயரத்துலையும் ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. லென்த்ல இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணுங்க. அந்த 4 இன்ச்சும் 8 இன்ச்சும் இணைக்கிற இடத்துல அந்த பிளஸ் பாயிண்ட் இணைக்கிற இடத்துல ஒரு கிராஸ் போடுங்க. மேல இருந்து காட்டியிருக்க பாருங்க. மேல இருந்து ஒரு கிராஸ் கோடு போடுங்க. அப்புறம் அந்த கிராஸ் கோடு போட்டிங்களா? இப்போ ஆம்பூல் அகலம் எவ்வளோன்னு பாருங்க. ஆம்பூல் அகலம் அவங்களுக்கு 9 இன்ச் அகலங்க. அந்த கிராஸ் கவுட்ல எங்க 9 இன்ச் வருதோ அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணுங்க. 9 இன்ச்சு கிராஸ்ல எங்க மார்க் வருதோ அங்க மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழே 1.5 இன்ச்சு. இது சீம் அலவன்ஸ். சரிங்களா? சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ மேல இருந்து பாருங்க, அகலத்துல ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுங்க. அந்த 2 இன்ச் எப்படி வந்துச்சுன்னு பாருங்க, உங்களுக்கு காட்ட போறேன். அந்த 2 இன்ச் எப்படி மார்க் வந்துச்சுன்னா, நம்ம ஆம்போல் உயரம் அளந்திருக்கோம் இல்லைங்களா? அதுல பாதி நம்ம அளந்தோம் இல்லைங்களா? பாருங்க, பாதி அளந்தா 2.5 இன்ச் வரும். 2.5 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி போடுங்க. அப்போதான் 2 இன்ச் வரும். சரிங்களா? இப்போ அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு கிராஸ் கோடு. சரிங்களா? 2 கிராஸ் கோடு முடிஞ்சு. சரிங்களா? இப்போ 2 கிராஸ் கோடு இப்போ 2 இன்ச்சுல இருந்து இங்கே எவ்வளோ வருது பாருங்க. அதுல பாதி பண்ணி போடுங்க. அந்த 2 இன்ச்சுல இருந்து இந்த கிராஸ் கோடு வரைக்கும் அப்படியே பாதி பண்ணுங்க. 3.25 வரும்னு நினைக்கிறேன். 3.25 2 சமமா டிவைட் பண்ணி மார்க் பண்ணிருங்க. இப்போ பாருங்க, எப்படி அழகா அந்த கட்டிங் கொண்டு போற பாருங்க. பாருங்க, மார்க் எப்படி அழகா பண்ணணும்னு பாருங்க. பாருங்க, எங்கிருந்து இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ள போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த சென்டர் மைய பகுதிக்கும் அந்த 2 இடைக்கும் சென்டரா போங்க. அப்புறம் மேல 2 இன்ச்சில் அப்படியே டச் பண்ணாப்புல போங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிச்சு. எவ்வளோ ஈஸியாக கிராஸ் கோடு போடுற பாருங்க. பார்த்தீங்களா? 2 கிராஸ் கோட்டில் எப்படி ஹேண்ட் கட்டிங் முடிக்கிற பாருங்க. இதே மெத்தட் தாங்க, எல்லா ஜாக்கெட்டுக்கும் இதே மெத்தட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை தள்ளி விடாமல் பாருங்க. இன்னும் இதோடைய மெயின் கட்டிங் எல்லாம் நம்ம லிங்க்ல இருக்கு. பார்க்காதவங்களும் பார்த்துட்டு வாங்க. இப்போ கை அகலம் எவ்வளோன்னு பாருங்க. கை அகலம் 14 இன்ச்சு. அதில் 7 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டையும் கோடு இணைச்சிருங்க. அவ்வளோதாங்க, ஹேண்ட் கட்டிங் சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா? 3 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஒரே நிமிஷத்துலேயே கட் பண்ணி முடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும். பாருங்க, பாருங்க எவ்வளோ அழகா ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்க. மக்களே, நம்ம டார்கெட் ஒரு குடும்பத்திற்கு ஒரு தையற் கலைஞரை உருவாக்குவதே எனது லட்சியம். மக்களே, நீங்க நம்ம வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் நம்மளை ஆதரிச்சிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும்
ரொம்ப நன்றி மக்களே. நமக்கு இந்த டைலரிங் சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் மக்களே. பாருங்கள், குடச்சி வெட்டுறது பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு குடச்சி வெட்டினா போதுங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு தெரியறதுக்காக அங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு சக்கா வெட்டி இருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள். கை எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள். மக்களே, இப்போ வந்து இந்த கட்டிங் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த சேலை துணியில் எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். சேலை துணியை 2ஆக மடித்து வச்சு, சரிங்களா, கீழே வந்து அந்த பார்டர் தெரிகிற அளவுக்கு, அந்த எண்டு வந்து அந்த பார்டர் தெரிகிற அளவுக்கு கரெக்டாக வச்சுருங்க. பாருங்கள், அந்த பார்டர் தெரிகிற அளவுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணுங்க. சுற்றியும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி கட் பண்ணிடுங்க. நம்ம தைக்கும்போது அந்த 1/4 இன்ச்சு ஜாஸ்தி வச்சு கட் பண்ணாதான் நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஒரு நூல் அப்படி இப்படி போனாலும் நம்ம வந்து சரியாக முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2வது இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த கரை பீஸ் வந்து நம்ம கைக்கு வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரண்ட் பாகம் அப்படியே இங்கே பிளாஸ்மெண்ட் வச்சுட்டு பாருங்கள், இந்த ப்ளேஸில் வச்சுட்டு சுற்றியும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு வெட்டிடுங்க. இந்த ஜாக்கெட்டுடைய கட்டிங் வீடியோ வந்து பாகம் 1லையும் 2லையும் இருக்கும். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் பக்காவாக புரியும். இப்போ வந்து கை கட் பண்ண போகிறோம். பாருங்கள், கை கட் பண்ணும்போது இந்த சேலை துணி என்றைக்கும் கொஞ்சம் பத்தாமல் இருக்கும், அகலம் வந்து பத்தாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம கை கட் பண்ணும்போது கையை வந்து வைக்கும்போது பாருங்கள், ஃப்ரண்ட் பக்கம் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வைக்காதீங்க. என்றைக்கும் பேக் சைடு ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வைங்க. ஃப்ரண்ட் சைடு ஜாக்கெட்டில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஜாயிண்ட் கொடுத்தானா நம்மளுக்கு வந்து அங்கே குழச்சி வெட்டுறதுனால அங்கே வந்து நம்மளுக்கு தைக்கும்போது கொஞ்சம் இடைஞ்சல் வரும். அதனால் என்றைக்கும் ஜாயிண்ட் வந்து பேக் பீஸில் நீங்கள் கொடுத்துருங்க. பாருங்கள், பேக் பீஸ் வந்து இப்போமே நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், பட்டி அளவுக்கு மார்க் பண்ணுறோம். பட்டிக்கு இந்த துணியை எடுத்துடுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். பாருங்கள், பட்டிக்கு வந்து நம்ம இந்த பக்கம் துணியை எடுத்துடுறோம். இப்போமே எவ்வளோ தேவையோ ஒரு 1 இன்ச்சுக்கு உள்பக்கம் வச்சு நீங்கள் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணிடுங்க. இந்த கை ஜாயிண்ட்டுக்கு ஆயிருங்க இது. அப்போ மீதி துணியை வந்து சரிங்களா, இது கை ஜாயிண்ட் ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ வந்து பட்டி கட்டிங் பாருங்க, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.